ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிக்க நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நல்ல செய்தியுடன் குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. நமக்கு பலவிதமான குழப்பங்களும் பயங்களும் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களிலே ஒன்றானது இந்த சனி கிரகம். நமக்கு சொல்லுவோம்ல 7.5 சனி பிடிச்சிருக்கு சார் அப்படின்வோம். அப்போது ஒரு ராசிக்குள்ளே 2.5 வருடங்கள் அரௌண்ட் 30 மாதங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களிலே சில நேரத்தில் வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ஆனி மாதத்திலே 29ஆம் நாளிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு 139 நாள் சனி வக்கரமாக புழற்சியாக திரும்புவதாக ஏற்படக்கூடியது. ஆங்கில தேதியில் சொல்லணும்னா ஜூலை 13லிருந்து நவம்பர் 23 வரைக்கும் கூடிய ஒரு விஷயம். இப்படி நடந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆகும்? ஏற்கனவே சனினாலே நமக்கு பயம். அதுலேயும் மீனராசிக்குள்ளே சனி, மீனராசிக்கு அந்த ராசிக்குள்ளே இருக்கிறது சூரியன் நட்பாக இருக்கும், நார்மலாக சந்திரன் சமமாக இருக்கும், புதன் நட்பாக இருக்கும். ஆனால் புதனுடைய நீச்ச தன்மையும் காட்டும். அங்கே குரு ஆட்சியில் இருக்கும். சனிக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. சுக்கிரன் உச்சப்படக்கூடிய சூழ்நிலை, ராகு கேது நட்பான சூழ்நிலை. இப்படி இருக்கக்கூடியதில் இங்கே 3 நட்சத்திரம் இருக்கும். நார்மலாக பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே இவர் நம்ம சனி பகவான் பிரயாணம் செஞ்சிருப்பார். ரிவர்ஸில் திரும்புவார். அப்படின்னாக்க காலச்சக்கர புருஷம்னு சொல்ல இடத்துல 12ஆம் இடத்துலேருந்து 11ஆவது இடத்தை பார்க்க போகிறாருன்னு அர்த்தமாயிடும். அப்போ எவ்வளோ நமக்கு நல்லது நடக்கும், தீமை நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாகவே இந்த ரெட்ரோகேஷன் அப்படிங்கிற வக்கரத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்னா, சனி அப்படின்னாலே உழைப்பு. அப்போ கடின உழைப்பு வெற்றியை தருங்கிற நல்ல செய்தி உண்டு. அதே மாதிரி வழக்குகள் எல்லாம் இருக்குது, நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடக்கக்கூடிய சூழ்நிலை. சனி எப்போவுமே நேர்மையானவர், நியாயமானவன்ற ஞானங்கள் பெருக்கக்கூடிய ஆன்மீக பயணத்திலே நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கொடுப்பார். லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த சனி பகவான். அதனால் நீண்ட காலம் முயற்சி செய்யக்கூடிய வேலை, வியாபாரம், வர்த்தகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போதெல்லாம் நல்லது நடக்கும். கடன் பிரச்சனை முடிவாக தீர்வதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வக்கரத்தில் சுபமான பலன்களாக பார்க்க முடியும். சரிங்க, அசுபமான பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லா வேலையும் தடை நடக்கும். தடை போயிட்டே இருக்கும், தாமதம். நார்மலாக ஸ்லோ பிளானட், மெதுவாக தான் நடக்கும். அதே மாதிரி இரும்பு வர்த்தகங்கள் போன்றவற்றிலும், செல்வம், வேலை போன்றவற்றிலும் சின்ன சின்ன தடைகள், இழப்புகள் ஏற்படலாம். அதே மாதிரி கால், மூட்டு, எலும்பு, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துவார். மனதில் கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, தனிமைப்படுத்தி விடுவார். எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி கொஞ்சம் அப்படியே பண்ணுவார். வழக்குகளில் சர்ச்சைகள் நிறைய வரக்கூடிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்துவார். அப்படின்னு சனியுடைய லாபத்தையும் பார்த்தோம், நஷ்டத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ சனியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இல்லையா? சனி பகவான்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் பரிகாரத்தை கொடுத்துருக்கிறார் சனி பகவான். முக்கியமாக எவ்வளோ தூரம் சிவ வழிபாடுன்னு சைவர்களுக்கும், எவ்வளோ தூரம் நரசிம்ம வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு வைணவர்களுக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வழிபடும் போது என்ன ஆகுதுன்னா, சனியுடைய அந்த தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி ஆஞ்சநேயரையும் சிவனையும் வழிபடும் போது ரொம்ப பர்டிகுலராக அந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் பிரதோஷ காலங்கள் அப்படிங்கிற காலங்களில் நேராக போய் சிவனை வழிபடுவது, அதே போல் நரசிம்மனை வழிபடுவது, சனிக்கிழமை தோறும் அந்த ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறையாக வைத்து கொள்வது. அதே மாதிரி ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 தடவை சாண்ட் பண்ணுறது. எப்போல்லாம் எனக்கு பிரச்சனை வருமோ, என்னை காப்பாற்றப்பா சுவாமின்னு சொல்லக்கூடியது ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரம். இதை சொல்ல சொல்ல என்னாகும், உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான திம்பு வந்துடும். அப்போ சனி ஸ்தோத்திரம் நம்ம முக்கியமானது ஆகிவிடுகிறது. கருப்பு எள்ளு, இரும்பு இதெல்லாம் தானம் கொடுக்கறது, கருப்பு துணி, நீல வஸ்திரம் இதை தானம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறது. கொஞ்சம் ருத்ராட்ச மாலைகள், துளசி மாலைகள் அணிந்து கொள்வது. அப்போ தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று நம்மளை காபந்து பண்ணுறதுன்னு எண்ணம் வரும். சனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதுன்னா காலையில் அந்த நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெய்ன்னு பேர். அதை ஏற்றி தினமுமே வீட்டிலே வழங்குவது ரொம்ப பிரசித்தமான ஒரு நல்ல பரிகாரம். முடிந்த வரைக்கும் இந்த கருப்பு துணிகளை
இந்த நேரம் நமக்கு நேரம் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறோம்ல, அப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. நமக்கு எப்போ பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ணலாம். இப்போ இந்த சனி பகவான் இருக்கக்கூடியது மீன ராசிக்குள்ளார நேரடி பார்வையாக 3 பேர் பார்ப்பார். அவருக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வைன்னு ஸ்பெஷல் பார்வையெல்லாம் உண்டு. 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது ரிஷபராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையை நேரடி பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறார். இதெல்லாம் காலச்சக்கர புருஷத்தில் பார்க்கும்போது 3ஆம் பார்வைனா உழைப்பு, வெற்றி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறது. எதையுமே நம்ம சாதிக்கணும் ஒரு ஒன்றரைனா தைரியம் வேணும், அந்த தைரியஸ்தானத்தை பார்த்துடுது. 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது கலத்திரம் அப்படிங்கிற அந்யோன்யம் கொடுக்க கணவன் மனைவிகள் உள்ள பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. அதே போல் பங்குதாரர்கள் நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்களா, பார்ட்னர்ஸ் குறைஞ்சு கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயங்களில் வந்துடுது. நேரடியாகவே 10ஆம் பார்வையாக காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் பார்வைன்னா தனுசுன்னு வந்துடும், அங்கே பார்க்குறார். அப்போ தொழில் நிமித்தமாக ஏற்ற இறக்கங்கள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீர்மானமாக பார்த்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக புரியுது. இந்த சனி எப்படியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் இல்லற சுகத்துக்கு 3, 7, 11 சொல்லுவோம், தொழில் சுகத்துக்கு வாழ்க்கையில் செல்வம் பெறுவதற்கு அதே 3, 7, 10 எடுத்துட்டோம்னா நமக்கு லாபம் கிடைக்குமான்னு பார்ப்போம். அப்படி நமக்கு தொடர்ந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஒரு ராசிக்குள்ளார போயும் அதை அனலைஸ் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். இந்த ராசியில் நமக்கு சுபராக இருக்காரா அசுபராக இருக்காரான்னு அப்போ பார்த்தா கிளியராக ஒரு பிக்சர் கிடைக்கிறது இல்லைங்களா. அதனால தான் நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் சனியின் வக்ர பலனை பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு கிரக ராசிக்குள்ளார சனி பகவான் தன்னுடைய பார்வை ஆதிக்கத்தை செலுத்தும் போது ஒரு உறவு இல்லைன்னா ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட விஷயமாக. இப்போது சூரியனுடைய தொடர்பு கொள்ளும்போது தந்தையுடன் பிரகை அப்படின்னு வந்துடும். அதே புதன் அப்படிங்கும்போது நட்புடன் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே கலத்தரத்துடன் இருக்கும்போது 7ஆம் பாவத்தில் இருக்கிறது பெண் ரிலேட்டடாக வரக்கூடியது. இதே 11ஆம் இடம் சகோதரங்கள் போல் 3, 11 சகோதரர்கள். இப்படி ஒன்றுத்துலேயும் யாரால் நமக்கு லாபம், யாரால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட்டிவாகவும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து காண்போம். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடமான மீன ராசிக்குள்ளார குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்ற இடத்துல சனி பகவான் உட்கார்றார். 30 மாதம் அங்கே உட்காருவார், 2.5 வருஷம் அங்கே உட்கார்ந்தவர் உங்கள் ராசிநாதன் தான். வக்கரம் அப்படிங்கிற ரிவர்ஸில் திரும்பும்போது உங்களுக்கு மனதிலே குழப்பத்தை கொடுத்து புத்தியை தடுமாற்றம் செய்வார். அது ஃபஸ்ட்டு. நான் குடும்பத்தில் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய 139 நாட்களை இண்டிகேட் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு தன்னுடைய பார்வையாலே ரிஷபராசியை பார்க்குற உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்த பார்க்குறார். அதேபோல் உங்கள் ராசியினுடைய 8ஆம் இடமான கன்னிராசியை பார்க்கிறார். உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடமான கன்னிராசியை பார்த்த அதே சனி பகவான் லாபஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். தொழில் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமான 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தனுசு ராசியை பார்க்குறார். உங்கள் ராசியிலேருந்து 11 அவர் பார்க்குறது அவர் இருக்கிற இடத்துலேருந்து தொழில் ஸ்தானம். இப்படி அவர் பார்க்கறதுனால லாபங்கள் மட்டுப்படுமா அப்படின்னா தொழில் முறையாக வரக்கூடிய லாபங்கள் குறைவாக கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்போ கொஞ்சம் தொழில் கொஞ்சம் முன்னேற்றத்தை காணப்போகிறது. வக்கரம்னா ரிவர்ஸில் புரிஞ்சுக்கணும். முன்னேற்றம் காணப்போகிறது. கொஞ்சம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாமதங்கள் வெற்றியை நோக்கி பயணமாக அமையும். உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறான்னு பார்த்தோம் இல்லைங்களா. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் கன்னிராசி. அப்போ அதை பார்க்கறதுனாலே உங்களுக்கு எதிர்பாராத விஷயத்திலும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் மண்மனை வாகனம் போன்றவற்றில் புதிய மாற்றங்களும் அதன் மூலியமாக வரக்கூடிய சொத்து பரிமாற்றங்களும் உங்களுக்கு நேரப்போகிறது.
எதையுமே நம்ம புரிஞ்சிட்டோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். புரிஞ்சுக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு இருந்தாலும் தகராறாயிடும். இந்த 4ஆம் இடம்ங்கிறது அம்மா ஸ்தானம்னு சொல்லுவோம். அம்மாவுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். முதல்ல அவங்கள தன்னுடைய பார்வையால் பார்த்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் நேரடி பார்வையாக பார்க்கும்போது உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது, சுறுசுறுப்பில் பாதிப்பு இருந்தது, நடமாட்டத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி கொடுத்தது. இப்போ வக்கரம்னு ஆனதுனால அவங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணி கொடுக்கும். இப்போ அவங்களோட எனர்ஜி கொஞ்சம் ரெக்குப் ஆகும். பெட்டில் இருந்தாங்கன்னா எழுந்து உட்கார ஆரம்பிப்பாங்க. சாப்பாடு உணவுகள் உண்ணாமல் இருந்தாங்கன்னா உணவு உண்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும். ஸோ அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா குழந்தைகள்னால் அம்மா உண்ணும், எல்லாருக்குமே எவ்வளோ வயசானாலும் சரி. அந்த தாய் பாசம் அப்படிப்பட்டது. அப்படி அம்மா உடம்பு முடியலன்னா கஷ்டமாகிடுது இல்லைங்களா? அவங்கள உடம்பே தேர்த்திட்டோம்னு சந்தோஷம் ஆகிடும். எதிர்பாராத நட்புகள் வந்து சேரும். கெட்ட சகவாசத்தை பற்றின எண்ணங்கள்லாம் வரும் மனசுக்குள்ள. இப்படி வேணாம் சார், அவன் ஏதோ சொல்கிறான், அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் காசு வந்துடுமா அப்படின்னு மனசு அதெல்லாம் போடும், அலபாயும். பணத்தை தேடின வாழ்க்கையில் வார்த்தையும் அதே மாதிரி வரும். நான் சொல்லித்தரேன்னு யாருக்கோ ஒருத்தர் நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க தோணும். புத்தி குறைந்ததுனால பிழற்று வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் உளறான் சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உளறல்கள் நிறைய ஆகும். பொய் பேச வரும், பணத்துக்காக மாற்றி பேசுவது, உண்மையை மறைத்து பேசுவது, இப்படிங்கெல்லாம் தோணும். அதனால் அந்த மாதிரி எண்ணெல்லாம் வந்தால் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் இப்போ ஒரு 139 நாளைக்கு தான் இப்படி ரிவர்ஸில் இருப்பார். திருப்பி ஒரு நார்மலான உடனே உங்களை வச்சு செஞ்சுருவார். அதனால் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. புரியுதுங்களா? பார்க்கலேன்னு நினைக்காதீங்க, பார்த்து வச்சு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி கொடுப்பார். கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காண்பதற்கான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். கடனை எக்ஸ்ட்ராவாக கடனும் வாங்குவீங்க. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இந்த கிரெடிட் கார்டிலலாம் ஸ்வாப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்வாப்பிங் நிறைய நடக்கக்கூடியது இந்த கும்பராசிக்கு இப்போ நடக்கும். கடன்லேருந்து இன்னொரு கடன் மாறணும்னு தோணும். வட்டி ரிலேட்டடாக சில விஷயத்தெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த வட்டி நமக்கு செட் ஆகும், இந்த வட்டி செட் ஆகாதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்குள்ளே மூவ் ஆவீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. குடும்பத்தில் சில சொத்துக்கள் எல்லாம் பிரித்து உங்களுக்கு பாகப்பிரிவினை சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பேசுவார்கள். அதிலும் தாயாரின் பெரும்பங்கு சொத்துகள் பிரிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. வண்டி வாகனம் போன்றவற்றிலே சற்றே எச்சரிக்கையாக பயணம் செய்வது முக்கியமான கடமையாகிறது. தேவையற்ற வேகங்கள் வேண்டாம். கொஞ்சம் வேகமாக போச்சொல்லும். வேகம் விவேகம் அல்லன்னு மனசில் டேக் போட்டுட்டு ஓட்டுங்க. முடிஞ்சால் ராத்திரி வேகத்தில் வண்டியை ஓட்டாதீங்க. அப்படியே ஓட்ட வேண்டியதாக ஓட்டுநர்களை பயிற்சி பெற்ற ஓட்டுநர்களை வச்சுக்கிட்டு ஓட்டுங்க. நீங்கள் ஓட்டாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. எளியவர்களுக்கு எவ்வளவு தூரம் தான தர்மங்கள் செய்கிறீர்களோ அப்போ உங்களுக்கு பண வரவை கொடுப்பதற்கான வாய்ப்பை இங்கே இண்டிகேட் ஆயிடுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்தீர்களானால் எலும்பு மஜ்ஜை மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை பெறலாம். மன சோர்விலிருந்தும் மன அழற்சியிலிருந்தும் விடுதலை பெறலாம். நீதிமன்ற வழக்குகளை நீங்கள் சாதகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாகவும் அமையும். குடும்பத்திலே புதிய மக்கட்பேரை என்ற சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களிலே நடக்கும். வெளி சோர்ஸ், அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம், வெளி இடத்துலேருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் தானாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த தான தர்மங்கள் செய்வதனாலே வரக்கூடியதாக அமைகிறது. எவ்வளவு தூரம் மனதிலே தியானம் ஒருமிக்க பெற்று ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் என்ற பைரவரை வணங்கும்போது உங்களுக்கு
வந்த கஷ்டம் நீர்ந்துவிடும், வரும் கஷ்டம் விலங்கிவிடும். அதனால் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும். நல்லது நடந்தால் சந்தோஷம் பெருகும். அந்த இது பெருகினா என்னாகும்? வாழ்க்கையில் சுபிட்சங்களும் வளங்களும் வர வர முன்னேற்றத்துக்கான வழிகளை பெறுவதற்கு உழைப்பும் வெற்றியும் ஊதியமாக பெற்றுத்தரும் இந்த சனி வக்கரமானது உங்களுக்கு ஒரு 90% நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அப்படி நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வக்கர பயிற்சி. நல்லது நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.